Good evening, everyone. Welcome to day five. Uh, let's start the session. Before that, நேற்று நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். பட் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக நிறைய டவுட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஐ ஹோப் யாருமே அது பண்ணல அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி டவுட்ஸ் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவன் கரெக்ட் இல்லையா? நீங்க படம் சொன்னீங்களாங்கிறது இப்ப டவுட்டா இருக்கும் பல பேருக்கு. பார்த்துட்டு டவுட்னா குரூப்ல கேட்கலாம். கரெக்ட் தான். Okay. So, as usual, let's start the day with a recap of the fourth day. Right? So, நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஐபிஓ மட்டும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் தட் ஹேப்பன்ஸ் வில் டிஸ்கஸ் அட் த லாஸ்ட். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் வாட் இட் இன்ஃபர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு இண்டெக்ஸ்னா என்ன, அது எதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், அந்த இண்டெக்ஸ் என்ன குறிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பி பை பி ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து ஏர்னிங்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் இபிஎஸ், ப்ரைஸ் பர் ஏர்னிங், ரைட். அண்ட் ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈபிட்டால நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்க்ரீனரில் வி டிட் ஹேவ் அ குவைட் எக்ஸ்டென்சிவ் டிஸ்கஷன் இல்லைங்களா. ஸோ நேற்று நடந்த டாபிக்ஸை வி ஹேவ் கவர்ட் அட் பேசிக். ஒரு பிகினராக, ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராகவோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னா த திங்ஸ் யூ ஹாவ் டு நோ அஸ் அ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதோட ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண தான் யூ கேன் ஏபிள் டு லேர்ன் தட் திங்ஸ் அண்ட் லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் த ட்ரேட்ஸ். ரைட். ஸோ கம்மிங் டு த ஃபைனல் டே அண்ட் லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். To be very honest, technical analysis is itself a 5-day course. Right? I will try to make you understand as a basic of technical analysis in a single session. Right? So if you want to get deeper into that, we will have a discussion later about that. Right? So let's get into the session. So what is technical analysis? Technical analysis na enna அப்படினு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பாஸ்ட்ல நடக்கிற டேட்டாஸை வச்சு வாட் மைட் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். தட் இஸ் டெக்னிக்கலி வி வில் கெட் ஆல் த பாஸ்ட் டேட்டா ஆஃப் அ ஸ்டாக். கடந்த பல வருஷங்களாக அந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு, என்ன நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து வி வில் பிளாட் இட் இன் அ சார்ட் அண்ட் டிட்டர்மைன் ஹவு த ப்ரைஸ் மைட் மூவ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ரைட். ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோட டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் நம்ம ஒரு கம்பெனியோட அடிப்படையில் எப்படி அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட். ஒரு கார் எப்படி செய்யப்பட்டிருக்கும், ஒரு கார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது எப்படி செய்யப்பட்ட, என்ன மெத்தடில் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை எப்படி நம்ம பார்ப்போம், ஒரு கரடு முரடான ரோட்டில் ஓட்டி பார்க்குறது, ஒரு ஹில்ஸில் ஏற்றி இறக்குறது, ஹை ஸ்பீடில் போகிறது, லோ ஸ்பீடில் போகிறது. ரைட். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ், அதோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பேசுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, கிளியர்? ஓகே, லெட்ஸ் கெட் இன். ஸோ நம்ம பாஸ்ட் டேட்டா அப்படின்னு நம்ம வச்சிருக்கும் போதே டெக்னிக்கலாக நம்ம என்ன வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, மேத்தமெட்டிக்கலாக ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே we will have some quite assumptions இல்லைங்களா. ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம சில விஷயங்கள் சில முடிவுகளை எடுக்க முடியும் இல்லைங்களா. இந்த உலகம் இப்படி தான் இயங்குதுன்னு நம்பினாதான் அதோட கோட்பாடுகள் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் இல்லையா. ஸோ we will assume something to make the law happen. அது மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல we have some assumptions. What are the assumptions அப்படின்னா, first one, history repeats itself. ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் டேலே வந்து பார்த்தோம் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட மெயின் கான்செப்ட், இதோட மெயின் கோர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் தான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். பின்னாடி பாஸ்ட் டேட்டாஸ்ல என்ன நடந்துச்சு, பாஸ்ட் ப்ரைஸ்ல வந்து இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்வேஸ் மூவ் இன் ட்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரெண்ட்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னா நமக்கு தெரியும்ல, இன்னைக்கு ட்ரெண்ட் என்னவோ அதுபடி தான் நம்மளும் மூவ் பண்ணணும் இல்லையா. இன்னைக்கு வந்து பேகி பேண்ட்ஸும் ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டுருக்கிறது தான் ட்ரெண்ட் அப்படின்னா, பாஸ்ட்ல 80ஸ்லயும் அதே மாதிரி தான் இருந்தாங்க இல்லையா. அதே தானே இப்பயும் வருது. அதே மாதிரி அப்ப எல்லாம் கூட்டமா அதே போட்டு சுத்தின மாதிரி தானே இப்பயும் எல்லாருமே கூட்டமா அது மாதிரியே போட்டு சுத்துறாங்க. ரைட். ஸோ அது மாதிரி ப்ரைஸ் ஆல்சோ மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸும் மூவ் ஆகும். ரைட். ஹரி, யா சார். இன்னைக்கு ட்ரெண்டே திருவள்ளுவரோட தாடி தான். எக்ஸாக்ட்லி. So coming back to point, third வந்து market action discounts everything including greed, hopes, fears as well as fundamental or major events. ரைட். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட நம்மளோட ஆசைகள், நம்மளோட நம்பிக்கை, இந்த ஸ்டாக் இப்படி போயிடும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ரைட். இந்த ஸ்டாக் இங்கே போயே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரைட். இங்கே போகலன்னா என்ன ஆகும். ரைட். அது மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து மேஜர் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலுமே நம்ம அதை எடுத்துக்க கூடாது. We should not consider anything if you are applying purely technical analysis. Because technical analysisல அதோட ப்ரைஸோட ஆக்சுவல் மூவ்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம அதோட ஸ்டாக்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நேற்று எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு கம்பெனியோட அடிப்படையில் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு P&L ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ல மட்டும்தான் அதோட வேல்யூஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து அதோட ஸ்டாக்ஸோட பிரைஸ் ஆக்ஷனை நம்ம டிட்டர்மின் பண்ணோம் இல்லையா. அது மாதிரி இங்க வந்து ஒன்லி ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நோ அதர் ஃபண்டமெண்டல், நோ அதர் க்ரீட்ஸ், நோ அதர் ஹோப்ஸ், நோ அதர் ஃபியர்ஸ், எதையுமே. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ரோபோ மாதிரி தான் நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். ரைட். இது நடந்தா இது, இது நடந்தா இது. ரைட். 1 + 1 = 2 அப்படின்னா அது 2 தான். ஏன் 2 வந்துச்சு, எதுக்காக 2 வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் 1 + 1 ஹேப்பன்ஸ்னா இட் வில் கிவ் 2 அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனை அண்ட் அசம்ஷனை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பாஸ்ட்லயும் 1 + 1 2 தான். அப்ப இப்பயும் 1 + 1 2 தான். ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அசம்ஷன்ஸ் வி வில் ஹேவ் இன் அ டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன காம்போனன்ட்ஸ், அதாவது எது மூலியமா நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தேர்ட் டேலே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வே, ரைட், இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரைட். ஐ கெஸ் ஆர்த்தி மேம் தான் கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைஸோட டிமாண்டை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. ஐ ஹோப் நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. எஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா நீங்க அந்த சப்போர்ட் அண்ட் டிமாண்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட். ரைட். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலியமா ஒரு ஸ்டாக்கு எப்போ டிமாண்ட் வருது, எப்போ அதோட சப்ளை அதிகமாகுது, அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஸ்டடி இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ். அனைவா பாலசுப்ரமணியம் சார், நீங்க லேப் டெக்னீஷியன் இல்லைங்களா சார்? ஆமா சார். சார் என்ன லேப் பண்றீங்க சார்? என்ன லேப்ல இருக்கீங்க? என்ன சப்ஜெக்ட்? மெக்கானிக்கல் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து வெல்டிங் லேத் சொல்லி கொடுக்குறது சார். ஓகே ரைட் சார். அப்போ உங்களுக்கு இந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் லேப் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வராது இல்லைங்களா? வேல்யூ கிராஃப் சார் தேர்ட் இயர் பையனுக்கு வரும் சார். ஒரு சப்ஜெக்டே உண்டு சார். ரைட். ஓகே சார், சூப்பர். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராஃப்ல இந்த வேல்யூ கொடுத்துச்சுன்னா இந்த மெட்டீரியலோட குணாதிசயங்கள் இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? எனி ஒரு ஹீட் ஆர் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புயல், ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் இல்லையா? ஸோ அதை எப்படி அவங்க டிட்டர்மின் பண்ணுறாங்க?
இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த இடத்துல இந்த மேப்ல இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் உருவாச்சு அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் அஃபெக்ட் ஏரியா அரௌண்ட் திஸ் அப்படிங்கிறத ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்குறோம்ல. அது மாதிரி ஒரு பிரைஸோட மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா தென் த ஸ்டாக் வில் ரியாக்ட் லைக் திஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியும் இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த சார்ட்டோட பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது we can able to determine the price action of the stock or take a trade on the stock, right? Third, indicators. Indicators அப்படின்னா என்னன்னா அதோட பேர்லயே இருக்க மாதிரி it will indicate us whether to buy the stock or sell the stock or hold the stock, right? இது எல்லாமே ப்ரீடிஃபைன்டா மேட் பண்ணி வச்சிருக்க இண்டிகேட்டர்ஸ், மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸால மேட் பண்ணி வச்சிருக்க இண்டிகேட்டர்ஸ். இதை எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் மெஷர் த ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை இந்த ஸ்டாக் பண்ணுச்சு அப்படின்னா தட் இண்டிகேட்டர் வில் கிவ் யூ அன் அசஸ்மெண்ட் வெதர் டு பை த ஸ்டாக் ஆர் செல் த ஸ்டாக், ரைட்? Fourth is a simple but very effective way to trade in a market using technical analysis, that is price action. பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது, அது மூவ் ஆகுறனால எப்படி நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேண்டில் ஸ்டிக்னா என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த நட்சத்திரம் இந்த விதத்தில் வந்ததுன்னா இந்த விஷயங்கள் நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா எல்லாருமே, ரைட்? ஸோ அது மாதிரி இந்த சார்ட்ல இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சு, பிரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆச்சு, மேலே இப்படி ஒரு ஹை இப்படி ஒரு லோ இப்படி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு, இப்படி ஒரு ஓப்பன் இப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு we can also able to trade, which is a very simple and effective, right? Fifth one பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃப்ரேம் அனாலிசிஸ். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டாக் ஒரு நிமிஷத்துல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 5 நிமிஷத்துல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 15 நிமிஷத்துல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 1 ஹவர்ல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 1 டேல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 1 வீக்ல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, 1 இயர்ல எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, இது மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரு ஸ்டாக் எப்படி அதோட பிரைஸ் ஆக்ஷனை மாத்துது அப்படிங்கிறத வச்சு we can able to trade, right? ஸோ அதுக்கு பேர் தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரியான மேஜர் ஃபேக்டர்ஸை வச்சு we can able to trade in the stock market using technical analysis without hoping, without having a greed, without having a fundamental analysis. நான் வந்து எனக்கு வந்து சார்ட்ஸ் பார்க்கறது, சாரி எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது, பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது, இந்த நம்பர் என்ன சொல்ல வருது, இந்த நம்பர் இந்த ஃபார்முலா என்ன, இப்படிலாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா they will always tend to be inside of technical analysis. அதனால தான் கேகே சார் வந்து எப்பவுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்கத்துலேயே வர மாட்டார். அவர் ஒன்லி நான் பேப்பர் பார்த்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, இல்லையா சார்? ஆமா, இருக்கிற 4 முடியை காப்பாற்றணும், ரைட்? ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ், அதாவது இந்த ப்ரைஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது மூலயமா பாஸ்ட்ல நடந்த டேட்டாஸை வச்சு இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், இந்த மாதிரி அட்லீஸ்ட் இதை கம்பைன் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸும் நிறைய பேர் இருக்கு. நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறவங்களும் தே ஹேவ் பின் மேக்கிங் வெரி லாட் ஆஃப் மணி. நான் வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவேன், தே ஆர் மேக்கிங் குவைட் குட் சம் மணி, ரைட்? ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து அதில் மாஸ்டர் ஆகி அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். Or else you can able to combine these things and you can make an effective, very effective decision. As a beginner, நம்ம இன்னைக்கு
என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அ பேசிக் இண்டிகேட்டர். ரைட்? இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த அசம்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Raja has no doubts. Right? Okay. Next. Going into candlesticks. Candlestick chart. There are various chart. நம்ம வந்து ஒரு price action எடுத்தோம் அப்படின்னா அதை ஒரு x and y axisல நம்ம வந்து plot பண்ணுவோம் இல்லைங்களா? x and y axisல நம்ம plot பண்ணும்போது தான் we can able to identify what the price is trying to say to us. அப்படிங்கிறது அதுல the very very famous chart that we use today is candlestick charts. Right? It was discovered by the Japanese to forecast their rice production. அவங்க ஜப்பான்ல 1500ஸ்ல ரைட் 1500ஸ்ல அவங்களோட ரைஸ் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு வருஷம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் தான் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம டெர்மினாலஜிஸ்ல நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம். ரைட்? ஒரு மேஜர் 4 விஷயம் என்னென்ன? ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகுது, ப்ரைஸ் அந்த டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ ஹையாக இருந்திருக்கு, ப்ரைஸ் அந்த டைம்ல எவ்வளோ லோவாக இருந்திருக்கு. ரைட்? ஸோ இந்த 4 விஷயம் பார்த்தோமா? சரி, எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் தட்? எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதுதான் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டே. இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல இந்த கேண்டில்ஸ்டிக், அதாவது இங்க இருக்க இந்த கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் இருக்குல்ல, ஸோ இதுதான் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே Hari, sorry to interrupt you. Yes, sir. I want to confirm whether everybody is listening right now, because this is a very important topic. From here, it requires a lot of keen attention. So for my satisfaction, can everybody put a yes in the chat box if you are listening? Everybody, please. Karthik replied, okay, ma'am. Varshini ma'am, Bala sir. Sir, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Please reply yes. Yeah. Okay. Right, Hari. Go ahead. Yeah. Go ahead, Hari. Yeah. Okay. ஸோ ஏன் சார் இதை சொன்னார் அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அ சிங்கிள் திங் ஃப்ரம் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரைட்? ஸோ தட்ஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் கேண்டில் ஸ்டிக் இஸ். ரைட்? ஸோ நம்ம 4 விஷயம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓப்பன், க்ளோஸ், ஹை அண்ட் லோ. ரைட்? ஸோ இந்த க்ரீன் அண்ட் ரெட் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எய்தர் இந்த ஒரு சைடை விட்டுருங்களேன், இந்த பாட்டம் சைடை விட்டுட்டு நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி மாதிரி தெரியுது? ஒரு மெழுகுவர்த்தி அதோட திரி இல்லையா? ஒரு மெழுகுவர்த்தி, இந்த மேல் பாட்டை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஒரு திரி இது மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ இதனால தான் இதுக்கு பேரே கேண்டில் ஸ்டிக். ஒரு கேண்டில் ஸ்டிக், ஒரு கேண்டிலோட, அதாவது ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு நீங்கள் 2 சைடு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சைடும் திரி இருக்கும் இல்லையா? நடுவில் மட்டும் அந்த மெழுகு இருக்கும். அந்த மெழுகு இருக்கிறது என்ன சொல்கிறோம்? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாடி ஆஃப் த கேண்டில். இந்த பெரிய பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில். ரைட்? இந்த கோடு மாதிரி மேலே, அந்த பாடிக்கு மேலே ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் விக் ஆர் ஷேடோ ஆஃப் அ கேண்டில். அதாவது இன்னும் தமிழில் சொன்னால் திரின்னு சொல்லுவோம்ல, அதுதான் விக். விக்குனா திரின்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஒரு கேண்டில் எடுத்து 2 சைடும் கட் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? 2 சைடு மெழுகையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சைடும் ஒரு திரி மாதிரி இருக்குமா? ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் சார்ட்டுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் நமக்கு 4 விஷயம் தெரியும். ரைட்? ஒன்று ஓப்பனிங், அந்த டைம் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு அந்த ப்ரைஸ் என்ன பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு, அந்த ஸ்டாக் முடியும் போது என்ன பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட்? அந்த மீன் டைம்ல இந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு.
right? Hari, can you just zoom it to that stick salon, candlestick salon? Ah, yeah, this should be fine. Yes, yes, yes. Perfect, Right. perfect. Yeah. Yeah. ஸோ எவ்வளோ தூரம் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த மீன் டைமில் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஸோ இதை சொல்கிறதுனால தான் இதை வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்கிறோம். இதனால தான் இந்த 4 பாயிண்ட்டுமே 4 டெர்மினாலஜியுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம செகண்ட் தேர்ட் டேலே பார்த்தோம். ரைட்? ஓகே, இது கேண்டில்ஸ்டிக். ஓகே, இது என்ன ஒன்று வந்து க்ரீனாக இருக்குது, ஒன்று வந்து ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஆர்எல்ஸ், ரைட், புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, வென் த ஓப்பன் இஸ் லெஸ் தென் த க்ளோஸ். ரைட்? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஓப்பனிங்கை விட க்ளோசிங் எப்பயுமே ஹையர் பாயிண்ட்ல இருக்கணும். அப்பனா தான் அது வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கேண்டில் ஸ்டிக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும்தான். இங்கேயும் இது ப்ரைஸ் ஹை தான், இங்கேயும் இது ப்ரைஸ் லோ தான். ஆனால் இங்கே ஓப்பன் ஆகி கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுனா அது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். அதுவே மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். புல்லிஷ் பியரிஷ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம காளமாடு கரடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் மார்க்கெட் எந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி எந்த ஒரு டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னாலும் சரி, மார்க்கெட் பற்றின நியூஸ் பார்த்தாலும் சரி, ஒரு காளமாடும் ஒரு கரடியும் சண்டை கட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? காளமாடு எப்பயுமே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், வேற பியர்னா அதே இடத்துல கீழே இருந்து மேலே இருக்கிறத பறிச்சு 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 கீழே கொண்டு வரணும்னு நினைக்கும் இல்லையா? காளமாடு முட்டி சீறி முன்னாடி போகணும்னு நினைக்கும். ஸோ அதனால தான் ப்ரைஸோட ஓப்பனிங் கீழையும் க்ளோசிங் மேலேயும், அதாவது ப்ரைஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது இங்கே இருக்குது, மேலே ஏறி சீறி போகுது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். அதுவே நின்ன இடத்த ஓப்பனிங்லேருந்து அதோட ப்ரைஸை கீழே கரடி மாதிரி கீழே இருந்துட்டு அதை மரத்தை 2 பேர் ஏறி நின்றுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும் கரடி? கீழே இருந்து அந்த மரத்தை வந்து அசைச்சு 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 மேலே இருக்கிறவங்க கீழே கொண்டு வர ட்ரை பண்ணும் இல்லையா? அது மாதிரி ப்ரைஸை மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். ரைட்? எவ்ரிபடி காட் இட்? இந்த கேண்டில்ஸில் மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பனிங், இன்னொன்று க்ளோசிங், ஒன்று ஹை, இன்னொன்று லோ. ரைட்? இஃப் க்ளோஸ் இஸ் ஹையர் தென் ஓப்பனிங் அப்படின்னா தென் அது வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதே மாதிரி ஒரு க்ளோசிங் ஓப்பனிங்கை விட ஹையராக இருக்குது, ஆர்எஸ் இன்னும் சொல்ல போனால் ஓப்பனிங்கை விட க்ளோசிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். Right? Got it? Anyone has any doubts? If you have, please ask me now itself so that நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் we can able to proceed with the next. If there is no doubt, kindly put no in the messages. பொதுவா எல்லாரும் எரும மாடுன்னு திட்டுவாங்க, இங்க எரும மாடு தான் நல்லா இருக்கு. Yeah, somebody try to ask something. இது லைக் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வச்சு பார்க்கணுமா இல்லை எவ்ரி மினிட்டுக்கு மாறும்ல, அப்படியே வந்து கேண்டில்ஸ்டிக்கு? கதி, உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. கேட்குதா? இப்போ ஹலோ. கேட்குது கதி, இப்போ சொல்லுங்கள். அதான் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்க்கணுமா இல்லை லைக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த மினிட்ஸ்லாம் நம்ம வரும்ல பார்க்கணும்? அகெயின் குட் கொஸ்டின். நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் ரெப்ரசன்ட் பண்ணதில்ல, இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் ரெப்ரசன்ட் பண்ணுற டைம் ஃப்ரேமை தான் வந்து நம்ம அந்தந்த மினிட்ஸ் அந்தந்த நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒவ்வொரு நிமிஷத்தையும் கன்சிடர் பண்ணதான் இந்த கேண்டில் ஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ஷோ யூ அ சார்ட். ஓகே, right? So I hope everybody has view of this chart, right? So this is what a candlestick chart look like, right? ஒரு candlestick chart அப்படின்னா இப்படி தான் இருக்கும்.
இதுல ஒவ்வொரு கேண்டில், ஒரு பியர் கேண்டில், ஒரு புல் கேண்டில். யா மேம் சொல்லுங்க. விசிபிள் இல்லைங்க சார். விசிபிளா இல்லைங்களா? இப்போ மேம் இப்போ விசிபிள் ஆகுதுங்களா? சார் இது சார்ட் பார்க்கறதுனால சில பேருக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா தெரியாது சார். ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு It is visible. Zoom பண்ணியிருக்காரு இப்போ. It is visible. Is it visible for everybody? சரி நான் செக் பண்ணுறேன். எஸ் சார். ஸோ ஒரு ஐடியல் நம்ம இப்போ ஸ்டிக் பார்த்தோம்ல, ஸோ இதுதான். இங்கே ஐ ஹாவ் மேலே 1M 3M 5M அப்படிங்கிறதுனா மினிட்ஸ், ரைட்? 1 hour 4 hour அப்படிங்கிறதுலாம் ஹவர்ஸ், டே வீக் மந்த். இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 13 நிமிஷத்துக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா 13 நிமிஷத்துக்கு மட்டும் கூட நம்மளால் பார்க்க முடியும், ரைட்? ஹவர் திஸ் டசன்ட் சப்போர்ட் இட், ரைட்? இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேண்டில் ஷோ ஆகுதுல்ல, இது எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த கேண்டிலுக்குள்ள என்ன நடந்திருக்கு, இந்த 15 நிமிஷத்துல ப்ரைஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளோ லோ இருக்கு, எவ்வளோ ஹை இருக்கு, ரைட்? இதுவே நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா சேம் கேண்டில் தான். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா, இப்போ அந்த லாஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாமே. இந்த லாஸ்ட் கேண்டில் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, கீழே டைம் ஃப்ரேம் தெரியுதா இந்த இடத்துல? இங்கே பாருங்க, யூ வில் see a டைம் ஃப்ரேம், ரைட்? இன்னைக்கு 18 அக்டோபர் 3:15 இந்த கேண்டில் நடந்திருக்கு. இந்த கேண்டில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, we have a 15 minutes டைம் ஃப்ரேம், ரைட்? இங்கே நான் 15 செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள, பிகாஸ் ப்ரைஸ் ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டே இருக்கும்ல இல்லையா? ப்ரைஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே. ஸோ அப்போ டோட்டலாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்துல இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஷோ பண்ணுது. இப்போ இதவே நான் 5 மினிட்ஸாக வச்சேன் அப்படின்னா, நம்ம அகைன் 3:15க்கு வந்தோம், 3:15க்கு வந்தோம் இல்லையா? ஸோ 3:15ல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் தான் இல்லையா? இந்த 3 கேண்டில் தான் 3:15க்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். 3:15 to 3:30 25 30 வரைக்கும் நடந்திருக்கு, ரைட்? ஸோ இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்து 5 மினிட்ஸ் வந்திருக்கேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, இந்த 15 மினிட்ஸோட கன்சாலிடேஷன் தான் இந்த 5 மினிட்ஸோட கேண்டில் சொல்ல வரேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் அகைன் 3:15க்கு ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, 3:30க்கு முடியும் போது ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட்? ஸோ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் இவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கு, இந்த அளவுக்கு ஹை வந்திருக்கு, இந்த அளவுக்கு லோ வந்திருக்கு. நான் இப்போ அகைன் இதை 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணனா எக்ஸாக்டாக அந்த 3 கேண்டில் ஃபிட் ஆனதுக்குள்ளே இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் ஃபிட் ஆகுதா, ரைட்? ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகணும் அப்படின்னா, இந்த கடைசி 2 கேண்டில் சேர்ந்தது தானே 30 மினிட்ஸ், ரைட்? நான் மார்க் பண்ண பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? 15 மினிட்ஸ் நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோமோ, இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டைம் ஃப்ரேம்குள்ள இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே ஒரே விஷயம் தான். பட் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது எனக்கு 3 கேண்டிலாக இருக்கிறது, 15 மினிட்ஸில் பார்க்கும்போது எனக்கு சிங்கிள் கேண்டில் தெரியும். இதே 30 மினிட்ஸில் பார்க்கும்போது அஸ் இட் இஸ் இதுதான் லாஸ்ட் கேண்டில் 3:15 3:30யோட முடியும் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை 1 hour கேண்டில் பண்ணுறேன், right? Let us take this 2:15 to 3:15 candle, right? Let us take this 1 hour candle.
தட் இஸ் ஃப்ரம் ஹேப்பனிங் 2:15. இந்த டைம் ஃப்ரேம் என்ன சொல்ல வருது இங்கே கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் 2:15க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, 2:15 to 3:15 நடந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கேண்டலில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேண்டில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஓப்பன் அண்ட் ஹை தெரியும். பட் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது அதோட கியூமுலேட்டிவாக தெரியும். அதோட ஒன்று சேர்ந்தது தான் அந்த 1 hour. இப்போ நான் 1 hourல ஹை நான் இங்கே மார்க் பண்ணுறேன், ரைட். 1 hourல லோ இங்கே மார்க் பண்ணுறேன், ரைட். இதே 1 hourல ஓப்பனிங் இங்கே இருக்கு, க்ளோசிங் இங்கே இருக்கு, ரைட். ஓப்பனிங் இங்கே இருக்குது, க்ளோசிங் இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த 1 hourலேருந்து 30 minutes வந்தாலும் இந்த 2 கேண்டில் சேர்ந்து தான் அந்த 1 hour, ரைட். இந்த 15 minutesனால் இந்த 4 கேண்டில் சேர்ந்து தான் அந்த 1 hour. 5 minutes வந்தோன்னா இந்த எல்லா கேண்டிலும் சேர்ந்தது தான் இந்த 1 hour, ரைட். இந்த கேண்டில் வரைக்கும் இதுதானே 1 hour கேண்டில். Give me 1 second. ஹலோ ப்ரோ, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிட்டுமா? 9 o'clock ப்ரோ, 9 o'clock முடிச்சுட்டு நினச்சிட்டேன் ப்ரோ. நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சாரி, ரைட். ஸோ அகைன் கமிங் டு திஸ், இந்த 1 hour கேண்டிலுக்குள்ள எத்தனை 5 minutes நமக்கு இருக்கு, ரைட். ஸோ இந்த எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனும் சேர்ந்து தான் இந்த 1 hour கேண்டில், ரைட். ஸோ இது மாதிரி தான் நம்ம மல்டிஃப்ரெண்ட் டைம் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோமே, அதுவும் இதே மாதிரி தான். ஸோ எல்லா கேண்டில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இதோட ஓப்பன் அண்ட் ஹை மாறி மாறி வரும். பட் யூ ஹாவ் டு ஸ்டிக் டு அ கான்ஸ்டன்ட் டைம் ஃப்ரேம், ரைட். யூ ஹாவ் டு ஸ்டிக் டு, நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா கார்த்தி? ஐ ஹோப் யூ காட் இட். இல்லை, இப்போ ஒவ்வொரு கேண்டலும் இட் வில் டேக் இட் ஓன் டைமா? லைக் இப்போது 5 minutes இவ்வளோ ஆகுது. இப்போது இத்தனை கேண்டில்ஸ் இருக்குது, ஆனால் 1 minute, சாரி 15 minutes கம்மியாக இருக்குல்ல. அதாவது ஒரு கேண்டில் வந்து அதுவாக டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸ் வந்து அதோட டைம் மாறும். எஸ், எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம இந்த ஓப்பன் ஹை லோ அண்ட் க்ளோஸ் பார்த்தோம்ல, அது நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டும் அப்படிங்கிறேன். பட் அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் சின்னது பண்ணிகிட்டே வந்தாலும் சரி, அதிகப்படுத்திக்கிட்டே போனாலும் சரி, அந்த லோயர் டைம் ஃப்ரேமே வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. இட்ஸ் அ கல்மினேஷன் ஆஃப் தட் சேம் டைம். 1 நிமிஷத்தில் இவ்வளோதான் நடந்திருக்கு, பட் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே தானே இந்த 1 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 115, ரைட். 115லேருந்து 310, இதுதான் ஒரு 1 hour, கரெக்டுங்களா? இந்த 1 hourக்குள்ள இதுதான் அந்த 1 hour டைம் ஃப்ரேம். இதில் ஹை இவ்வளோ போயிருக்கு, லோ இவ்வளோ போயிருக்கு. நம்ம இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தெரியுதா? இந்த ஒரு கேண்டலுக்கு ஹை இவ்வளோ, ஓப்பனிங் இங்கே, க்ளோஸ் இவ்வளோ, லோ இங்கே அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம், ரைட். இதுவே நான் லோவர் டைம் ஃப்ரேமில் வரும்போது சேம் அதே லெவலுக்குள்ள தான் அந்த கேண்டில்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் அதோட ஓப்பன் ஹை க்ளோஸ் மாறலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, யூ வில் க்ளோஸ் யுவர் ட்ரேட்ஸ் இன் வித்தின் ஹவர்ஸ், ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. ஸ்கேல்பராக இருந்தால் மினிட்ஸுக்கு போயிடுவீங்க. மினிட்ஸில் எனக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் ஒரு 50 ட்ரேட் கூட பண்ணுவேன். ஏன்னா ஸ்கேல்பரே ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ளே தான் ட்ரேடே பண்ணுவாங்க. இதுவே நான் ஒரு ஸ்விங் ஆர் பொசிஷனல் ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் போவேன்.
4 hour time frame, 1 day time frame, ரைட்? வீக்லி டைம் ஃப்ரேம். இதுவே நான் இயர் கணக்கில் நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம், ரைட்? 12 months டைம் ஃப்ரேம், ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக. இது மாதிரி நம்ம எப்படி ஒரு ட்ரேடரை டைம் ஃப்ரேம் படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ட்ரேட்ஸையும் we should analyze in their own time frame, ரைட்? ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல போகும். அப்ப நீங்க என்ன ட்ரேடர் அப்படிங்கறத அதனால தான் நம்ம முன்னாடியே முடிவு பண்ண சொல்றோம். கேன் யூ கெட் கார்த்தி? ஓகே ஓகே. ரைட்? எப்படி நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு நம்ம சொன்னோமோ ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் மோர் நியூஸ் ஃபெச்சிங் நாலேஜ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரைட்? அதுவே நீங்கள் ஒரு ஸ்விங் ஆர் பொசிஷனல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஹாவ் அ பேசிக் ஆஃப் பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுவே நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து you should be strong in fundamental analysis and you should be have a basic knowledge in technical analysis, இல்லையா? இதுதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் இஃப் வாட் கைண்ட் ஆஃப் அ ட்ரேடர் யூ ஆர் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு தான் நீங்க உங்க டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும், ரைட்? ஐ ஹோப் யூ காட் இட். இதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா இந்த டைம் ஃப்ரேம் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல? If you don't have any doubts, you can proceed. அந்த இதுதான் சொல்லுங்க. யா கார்த்தி, லைக் ஸ்கேல்பர் இப்போ ஆஃப்டர் யூ எக்ஸ்பிளைன் புரிஞ்சு. கார்த்தி உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது கார்த்தி. இப்போ ஓகே பரவாயில்ல. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுது. பிகினிங்கே வந்து அந்த மினிட்ஸு அது அப்படி போனனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கான டைம் ஃப்ரேம் வச்சு போகிறோம். எஸ் எக்ஸாக்ட்லி. நித்யா மேம் நீங்கள் கேட்டீங்க சார். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல வந்து புரிஞ்சிச்சு. பட் இப்போ 1 month நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது? இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஆவரேஜ் ஃபார் 1 month சார்ட் சார்ட்டா தெரியுது. ஓகே. இல்லை மேம், இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கும்போது எனக்கு 100வது ஸ்டெப்பில் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், கேண்டில் ஸ்டிக் அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸில் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். அதில் சில விஷயங்கள் தான் நம்ம வந்து பிகினராக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எடுக்கணும் நீங்கள் கேட்குறது கரெக்டுங்களா? ஒரு மந்தில் பார்த்தா எனக்கு அவ்வளோ சின்ன கேண்டலாக தெரியுது, பட் அதுக்குள்ளே இவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமே கரெக்ட்? அந்த மாதிரி கேட்குறீங்களா இல்லை வேற மாதிரியான தாட்டில் கேட்குறீங்களா? சார் இப்போ நீங்க சார்ட் காமிச்சிங்களா, இதுல இருந்து நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கா இல்ல பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்கான்னு ஐடென்டிஃபை பண்றது, அது மட்டும் தான் இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே சார், அதுல இருந்து தெரிஞ்சது. இப்போ சப்போஸ் ஓவராலா நீங்க வந்து டைம் ஃப்ரேம் 1 hour 2 hours காமிக்கிறீங்க. இப்போ 1 hour அப்படின்னா இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கேண்டில் ஸ்டிக் இப்படி இருக்கு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கேண்டில் ஸ்டிக் இப்படி இருக்கு. பட் இதனால என்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்தரா தெரியலங்கறனால பார்க்க போறோம், அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகே ஃபைன், ஓகே தேங்க் யூ. ஓகேங்களா? Can I interrupt here, Hari? Just one second. Yes. Madam, actually this will make you ஒரு on the first lookல வந்து price movements எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். The moment you see this candlestick pattern, அந்த பிரைஸோட அந்த டைம் பீரியட்ல வந்து பிரைஸ் எப்படி வந்து மேலேயும் கீழேயும் போயிருக்குன்னு நீங்க ஒரு there are so many other patterns இன்னும் சொல்லுவாரு. இது one of the pattern to understand how in general on the first look எப்படி patterns போயிருக்குன்னு அதை பேஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு he will come. He is going to reveal that. I think okay, sir, going by you will understand more. Yeah Hari, go ahead. Yeah. So I hope candlestick எல்லாருக்கும் ஓகே நினைக்கிறேன். So next சரி சரி இல்லை எனக்கு கொஞ்சம் இன்டரப்ட் ஆச்சு, கவனிக்க முடியல. சிம்பிளா கிறிஸ்பா மட்டும் அந்த மட்டும்
இன்னுமே நீங்க விட்டு விட்டு தான் பேசுறீங்க. கிறிஸ்பா கொஞ்சம் கேட்குறீங்க ரைட்டா? கட் ஆகுறதுனால. ஆமாம். ரைட்? ஸோ 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தெர் ஆர் 2 கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒன் இஸ் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக், ஒன் இஸ் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். நம்ம செகண்ட் டேல டெர்மினாலஜிஸ்ல பார்க்கும்போதே நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு 4 டேர்ம் படிச்சோம். ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ரைட்? இந்த 4 விஷயம் பார்த்தோம். இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது அதை தான் நமக்கு சொல்லுது. ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஓப்பனிங்கை விட க்ளோசிங் அதிகமாக இருந்ததுன்னா அது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். ரைட்? வேறஸ் ஒரு ஓப்பனிங்கை விட க்ளோசிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். ஹை அண்ட் லோ ரிமைன்ஸ் த சேம் ஃபார் எவ்ரி கேண்டில் ஸ்டிக் பேஸ்ட் அப்பான் டைம் ஃப்ரேம். இதை வந்து ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். சைமல்டேனியஸா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும். ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அட் டைம். ஓகே. பட் அந்த 1 மணி பட் நேரத்துக்குள்ள சம்டைம்ஸ் அந்த கேண்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செகண்ட் வரும்போது சார் உங்க ரமேஷ், your voice is breaking. Voice is breaking. கொஞ்சம் அப்படியே வீட்டு விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க ரமேஷ். ஓகே ஓகே ரமேஷ் கொஞ்சம் அப்படியே வீட்டு விட்டு வெளியில வாங்க. யா இப்போ கேக்குதுங்களா? இப்போ கிளியர். வெரி மச். ஓகே சரி. இப்போ வந்து கேண்டில் மாறுற சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த செகண்ட்ஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ரீனாக மாறும், அண்ட் தென் டவுனில் போகும்போது ரெட்டிஷாக மாறும். பட் அந்த மொமெண்ட்டில் இது பேரிஷ் கேண்டிலா இல்லை புல்லிஷ் கேண்டிலா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரல. டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு என்னன்னா பாஸ்ட்ல நடக்கிற டேட்டாவை வச்சு நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ பாஸ்ட்னா என்ன? நடந்து முடிஞ்சாதானே அது பாஸ்டர். எஸ். அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சாதானே பாஸ்டர். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் we can able to take action. ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா again going to chart. ரைட்? இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. லெட் அஸ் டேக் யூஎஸ் மார்க்கெட். எல்லாருக்கும் பிடிச்ச டெஸ்லா எடுத்துக்கோங்க. ரைட்? இப்போ டெஸ்லால ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நான் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ இது புல்லிஷா பியரிஷான்னு இப்போ நம்ம இது பார்க்கும்போதே பார்த்தோம். இது க்ரீனில் இருந்துச்சு, ரெட்டில் மாறிச்சு, இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. பட் இப்போ நம்ம எப்போ இதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவை? ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். 4வது பேராமீட்டர் வந்தால் தானே அதோட கம்ப்ளீஷன் முடியும். ரைட்? அப்போ இன்னும் 4வது கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல, இல்லை பேராமீட்டர் நமக்கு கிடைக்கல. இல்லை ஓகே. அது எப்போ கிடைக்கும்? இன்னும் ஒரு 40 செகண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனால தான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் க்ளோசிங் பிரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸோட க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே. பட் இந்த இடத்துல எப்போ நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது எப்போ நம்ம டிசைட் பண்றது? அதுதான் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் முன்னாடி. இப்போ நம்ம 4 ட்ரேடர்ஸ் பார்த்தோம்ல, இன்ட்ராடே, ஸ்கேல்பர்ஸ், ஸ்விங் ஆர் பொசிஷனல் ஒரு லாங் டர்ம் பார்த்தோம்ல. நீங்க என்ன டைம் ஃப்ரேம், நீங்க என்ன ட்ரேடர்னு நீங்க முதல்ல டிசைட் பண்ணணும்ல. ஓகே. டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரேட்ல இறங்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்ன ட்ரேடர் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேம் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஸ்கால்பர்ஸ்னே வெச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1 ஹவர்ல வெளியில வந்துரும். ஸ்கால்பர்ஸ்னா 1 மினிட் தான் உங்க டைம் ஃப்ரேம். ஓகே. இன்ட்ராடேனா அந்த 15 மினிட்ஸ் டு 1 ஹவர். 15 மினிட்ஸ் வெச்சுக்கிட்டீங்க. 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கேண்டில்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. இதுவே நீங்க ஸ்விங் ஆர் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்னா 4 ஹவர்ஸ், டே கேண்டில், வீக்லி கேண்டில் இது மாதிரி வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. இதே லாங் டர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா இந்த டவுட் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எந்த ட்ரேடர் எந்த செகண்ட்ஸ் எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்தது. நவ இட்ஸ் கிளியர். ஓகே we can proceed with that. சரி, இப்படி இந்த 40 செகண்ட்ஸ் சொன்னீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 40 செகண்ட்ஸ்ல முடியும் அப்படின்னு. அது இந்த டைம் ஃப்ரேம் க்ளோசிங் இருக்கு. அதாவது இந்த க்ளோசிங்கோட டைம் ஃப்ரேம் தான் ஆரம்பிக்கும். இங்கே பத்திரிக்கை அந்த இடத்துல இப்போ நான் மந்த் கேண்டில் வச்சிருக்கேன். இன்னும் அந்த மாதம் முடிய 13 நாள் இருக்கு. அதனால தான் 13 நாள்.
இதே நான் 1 மினிட்ல வச்சேன்னா வாய்ஸ் இஸ் நாட் நான் ஆடிபிள். 52 செகண்ட் கேட்குது. இங்கே தெரியுதா அந்த கார்னர்ல? ஓகே ஓகே. இதை வச்சு தான் சொல்றேன். ஆல்சோ இப்போ நான் இன்ட்ராக்ட் டே வைக்கேன்னா நான் வந்து ஒரு இப்போ 1 ஹவரில் வந்து க்ரீன் வரும்போது நான் இது பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போதைக்கு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத தெரியும். ஓகேவா? ஏன்னா இப்போ அடுத்து வாய்ஸ் அதுதான் இஸ் நாட் ஆடிபிள். Yeah, Karthik voice is little low. And Hari, sorry to interrupt you. My dear friends, please understand now the pattern alone. Candlestick pattern na என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அனாலிட்டிக்கலுக்கு இப்போவே போகாதீங்க, அனாலிசிஸ்க்கு இப்போவே போகாதீங்க. Hari will tell you how to do that also. Please hold on, there are so much of other slides to come in. அப்போ போக போக இன்னும் கிளாரிட்டி வரும். In this case, இங்க இந்த ஸ்லைட்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ரீட் பண்றது, ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி ரீட் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you are through. அடுத்து வரக்கூடியது Hari will let you know. ரைட்? ஓகே ஓகே. ஓகே, லெட்ஸ் மூவ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் நமக்கு எப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம ரெண்டாவது அசம்ஷனுக்கு வரோம், ரைட்டா? ரெண்டாவது அசம்ஷன் என்ன நம்மளுக்கு? ப்ரைஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ், ரைட்டா? ட்ரெண்ட் படி தான் ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, there are 3 types of trends. One is uptrend, second is downtrend, third is a sideways trend, ரைட்? இப்போ ஒரு ஸ்டாக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்லை சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா, ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்த்தா போதும். அதாவது நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோமோ அதுல நிறைய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வருமா, ரைட்? அப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் இருந்து அடுத்த ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஹையர் ஹை, அதாவது போன கேண்டிலை விட ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ, போன லோவை விட அதிகமான லோ, போன ஹையர் விட அதிகமான ஹை, இது மாதிரியான ஃபார்மேஷன்ல வச்சுட்டே போகுது ஒரு ஸ்டாக், ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அன் அப்பர் ட்ரெண்ட், ரைட்? அதுவே ஒரு பிரைஸ் வந்து லோயர் ஹை, போன கேண்டிலை விட ஹை வந்து இந்த கேண்டிலோட ஹை வந்து லோவா இருக்கு, ரைட்? போன கேண்டிலோட லோவை விட இந்த கேண்டிலோட லோ வந்து லோவரா இருக்கு அப்படின்னா தென் த ஸ்டாக் இஸ் டெண்ட் டு பி இன் அ டவுன் ட்ரெண்ட். நான் என்ன டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, எல்லாம் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க, ரைட்? நான் டிசிஎஸ் வந்து இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு நான் பார்க்கணும், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் இப்போ டிசிஎஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு, ரைட்? இந்த ஹையை விட அடுத்து ஃபார்ம் ஆகிற ஹைஸ் எல்லாம் இந்த ஹையை விட லோவாக தானே இருக்கு. இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு, அடுத்து இங்கே ஃபார்ம் ஆகிற ஹைஸ் எல்லாமே இந்த ஹை பாயிண்ட், இந்த ஹை ப்ரைஸ் 4586 விட லோவாக தானே இருக்கு. ஸோ இங்கே அடுத்து ஒரு ஹை வச்சிருக்கு, அப்போ இங்கே ஒரு, அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை, அப்போ இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு, ரைட்? அடுத்து இன்னும் ஹை, லோயர் ஹைஸ். ஸோ ஒரு ஹையை விட இன்னொரு ஹை, ஒரு லோவை விட இன்னொரு லோவாக வச்சுக்கிட்டே போகும்போது தென் த ஸ்டாக் இஸ் இன் அ டவுன் ட்ரெண்ட், ரைட்? இது நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வச்சு ட்ரா பண்ணலாம். இந்த ஹை பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைன் எப்படி வருது, டவுன் ஃபேஸிங்காக வருது இல்லையா? தென் இந்த ஸ்டாக் இஸ் டெண்ட் டு பி இன் அ டவுன் ட்ரெண்ட், ரைட்? ஒரு ஹை ட்ரெண்ட் எடுப்போமே, இப்போ ஹை ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ லெட்ஸ் டேக் கேவிபி. Karur Vaishya. ரைட்? கரூர் ரேஷியோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கிளியராக பார்த்தோம்னா இந்த ஹைஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாமே, அவ்வளோ தூரமாக போய் வர இங்கே எடுத்துக்கிறேன்.
ரைட்? இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டே வரலாம். ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை. ரைட்? இது மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா தென் இந்த ஸ்டாக் இஸ் டென் டு பி இன் அப்பர் ட்ரெண்ட் ஆர் அப் ட்ரெண்ட். ரைட்? இதே சைடு வேஸ்க்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் என்னன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்திருக்கா, இதுக்கப்புறம் நியூவர் ஹைஸும் வைக்கல, நியூவர் லோஸும் வைக்கல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ரைட்? இந்த ஹை இந்த லோ இதுக்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்தோம்னா இங்கே இங்கே ரைட் ரைஸ் வருது, கீழே வருது, மேலே கீழே வருது, மேலே கீழே வருது, மேலே. நியூ ஹைஸோ நியூ லோஸோ வைக்கவே இல்லை, வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் சைட் வேஸ். ரைட்? ஸோ இப்போ நம்ம 3 ட்ரெண்ட் பார்த்தோம். என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட் வேஸ். அப் ட்ரெண்ட்னா என்ன? ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து அடுத்த பிரைஸ் ஒரு கேண்டில் வந்து அடுத்த கேண்டிலோட ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோன்னு வச்சுட்டே போனா தென் இட் இஸ் இன் அப் ட்ரெண்ட். தென் தி ஸ்டாக் இஸ் செட் டு பி அப் ட்ரெண்ட். அதே மாதிரி போன கேண்டில் ஸ்டிக்கை விட இந்த கேண்டில் ஸ்டிக் ஹையர் லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ அப்படின்னு வச்சுட்டே வந்ததுன்னா தென் தி ஸ்டாக் இஸ் டென் டு பி இன் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அதுவே ஒரு ஹை ஒரு லோ, அந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் ஸ்டாக் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா தென் இந்த ஸ்டாக் இஸ் செட் டு பை இன் சைடு வேஸ். காட் இட்? ட்ரெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனிவன்? குயிக் கம் ஆன், எனி டவுட்ஸ்? No, it's okay, clear. ஓகே ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ரைட்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டவுன் ட்ரெண்ட், லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, சேம் லெவல், ஹை லோ, ஹை லோ, ஹை லோ, தென் higher, higher, higher. Can you please zoom this little bit? Zoom this little more. Okay. Yeah. I think this will clearly explain this. Yeah, go ahead. Right? Lower, lower low, lower low, lower high, lower high, lower high. Then down trend, sideways. ஒரே ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் சுற்றிட்டே இருக்கு. ரைட்? இங்கே நிறையா விக்ஸ் வச்சிருக்கு இல்லையா, பட் இந்த ஷேடோஸ் இருக்கு. ரைட்டா? பட் இந்த ஸ்டாக் இப்போ சைட்வேஸ்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு, இல்லை இந்த ஸ்டாக் சைட்வேஸ்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த விக்ஸ் பிரேக் ஆகிறதுனால இல்லை. ரைட்? இந்த மாதிரி ஒரு ஹியூஜாக பெரிய அளவில் அந்த கேண்டில் வந்து பாடி வச்சு பிரேக் பண்ணிடணும் அந்த ட்ரெண்ட் லைன் ஆர் அந்த ட்ரெண்டை ஹையர் லோயர் லெவல். ரைட்? அப்போ தான் இது இங்கேருந்து சைட்வேஸ்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்சல். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து சைட்வேஸ்ல கன்சாலிடேட் ஆகி வித் a huge body of a candle it broke the resistance and it went down. Right? So this is how a trend works. அப்போ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? கீழே இருந்து வருது, கன்சாலிடேட் ஆகுது, மேலே போகுது, கன்சாலிடேட் ஆகுது, கீழே போகுது இல்லையா. இதை தான் நம்ம மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ரைட்? என்ன ஆகும்? ஒரு ஸ்டாக் கீழே வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த ப்ரைஸ்ல நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி 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 தன்னோட டிமேட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி அதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம், மொத்தமா இருக்கவங்க எல்லாம் பையர்ஸ் கிட்ட அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவங்க சொல்றதான விலை. அப்போ ஸ்டாக் மேல போயிட்டே இருக்கும். மேல போயிட்டே இருக்கு. கீழே வாங்கினவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த லெவல் எனக்கு போதும், இந்த லாபம் எனக்கு போதும், இங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப நிறைய பேர் அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிரைஸ் கீழே வரும். தட் இஸ் சப்ளை இன்க்ரீசஸ், பிரைஸ் ட்ராப்ஸ். திருப்பி இதே சைக்கிள் தான் நடந்தா ஒரு ஸ்டாக்கு மேலே கீழே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கும் அப்படியே நட்டத்துல ஒரே லைன்ல மேல போயே இருக்காது. அங்கங்க கீழே வந்துதான் போகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கோமே, இன்னும் ஓவரால் மந்த்லி ட்ரெண்ட்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் மேலதான் போயிருக்கு, ஆனா
அந்தந்த இடத்துல கீழே வந்து 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 தானே போயிருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி மீன் டைம்ல, ரைட்? ஸோ இதுதான் ஒரு பிரைமரி ட்ரெண்ட். இதுக்கு பேர் தான் ஓவராலா ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? எனிஒன்? இந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? அப்பு. அப். எக்ஸாக்ட்லி. பட் இது பிரைமரி ட்ரெண்ட். இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேம்ல வரேன், ரைட்? இன்னும் லோயர்ல வரேன். இப்போ ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுதான் செகண்டரி ட்ரெண்ட். அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த மாதிரி செகண்டரி ட்ரெண்ட் நமக்கு நிறைய இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு இல்லையா? இல்லையா? இந்த இடத்துலயும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ எவ்ரி ஸ்டாக் ஹேஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், பிரைமரி ட்ரெண்ட், செகண்டரி ட்ரெண்ட். இதுல நம்ம எந்த ட்ரெண்ட்ல நம்ம அந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண போறோம்? ஆர் வி கோயிங் டு பி ட்ரேடிங் தி ஸ்டாக் இன் டவுன் ட்ரெண்ட் ஆர் வி கோயிங் டு ட்ரேட் தி ஸ்டாக் இன் அப் ட்ரெண்ட்? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து வித்துட்டு திருப்பி இந்த மாதிரி மேலே போகும்போது திருப்பி வாங்க, ரைட்? அகைன் கம்மிங் டு த டைப் ஆஃப் ட்ரேடர் ஹூ வி ஆர் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பிரைமரி ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்றோமா, செகண்டரி ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்றோமாங்கிற கிளாரிட்டி நமக்கே வேணும். ஓகேவா? காட் இட்? கம்மிங் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஹவு மார்க்கெட் சைக்கிள் ஹேப்பன்ஸ். அதனால தான் ஒரு ஸ்டாக் எப்பயுமே ஃபுல்லாக மேலே போயிருக்காது. மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், அண்ட் அல்டிமேட்டா அது மேலே போகும். Like an ECG graph. Yes, sir. Okay. Like an ECG graph. Like an ECG graph. இன்னும் சொல்ல போனோம்னா ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா அதோட சோழி சுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். மேலே கீழே வந்து வந்து போகணும், கரெக்டா? அப்போதான் அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்றது அர்த்தம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு அ மார்க்கெட் சைக்கிள் ஒர்க்ஸ். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ஆர்த்தி மேம், நீங்கள் கேட்ட அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இதில் தான் வருது, ரைட்? வாட் இஸ் சப்போர்ட் அப்படின்னா, சப்போர்ட் இஸ் த டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன்ல வந்து என்ன ஆகும், ப்ரைஸு ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும், ரைட்? அதுவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆர் சப்ளை ஜோனில் வந்ததுன்னா என்ன ஆகும், ப்ரைஸு கீழே வரும், ரைட்? கம்மிங் பேக் டு ஹியர், லெட் அஸ் டேக் டிசிஎஸ் எடுத்துக்கோ, மை ஃபேவரட் ஸ்டாக். ஒரே ஸ்டாக்ல போயிடலாம், ரைட்? இந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோம், இந்த டைம் ஃப்ரேம், ரைட்? இப்போ இது வரைக்கும் தான் நடந்திருக்கு. ப்ரைஸ் இந்த லெவலில் வந்தோடனே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்போது ப்ரைஸ் என்ன இருக்கு, மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸ் டக்குன்னு ஒரு கீழே வந்துருக்கு, ரைட்? மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸ் டக்குன்னு கீழே வந்துருச்சு, ரைட்? கீழே வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா there is a ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு தடுப்பு இருக்கு. பையரும் செல்லரும், அதாவது இங்கே வந்தாவே பையர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செல்லர்ஸ் அதிகமாக இங்கே உள்ளே வந்துடுறாங்க, அதனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த ப்ரைஸ் எடுத்துக்கோமே, ரைட்? இப்போ இங்கே ப்ரைஸ் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, கீழே வந்துருச்சு, 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 ரைட்? இப்போ ஃபைனலாக இங்கே மேலே போயிட்டு லைட்டாக கீழே வர மாதிரி வந்துட்டு இங்கே மேலே நிற்கிது, ரைட்? இப்போ என்ன அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் இவ்வளோ தூரம் ட்ராப் ஆயிருக்குல்ல, ப்ரைஸ் இவ்வளோ தூரம் ட்ராப் ஆயிருக்குல்ல, இது எங்கே வந்து அரெஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரீவியஸாக, அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், முன்னாடி இங்கே ப்ரைஸ் கீழே விழுகும் போதும் ப்ரைஸ் வந்து இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு, ரைட்? ப்ரைஸ் இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போது திருப்பி இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல வரும்போது
பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டான இடம், அதாவது இந்த பிரைஸ் இந்த ஒர்த் இந்த ஷேர் வந்து இந்த பிரைஸ்ல வந்தா we can able to consider அப்படின்னு ஒரு வாட்டி வந்திருக்கு மேலே கொண்டு போயிருக்கு, திருப்பி அகைன் ஒரு வாட்டி வந்திருக்கு மேலே போயிருக்கு, திருப்பி வந்திருக்கு திருப்பி மேலே போயிருக்கு, ரைட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஒரே பாயிண்ட் ஆஃப் கன்ஃப்ளூயன்ஸ்ல பிரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த பிரைஸ் என்னவா, பிரைஸோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லை மேலே போயிருக்கா அப்படிங்கிறத வச்சு we can able to draw support and resistance, ரைட். we can able to draw support and resistance. அப்போ பாஸ்ட்ல இந்த பிரைஸ் இங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதனால நம்ம இந்த வாட்டி எடுத்திருக்கோம், சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். அப்ப இந்த இடத்துல வந்தா நம்ம பை பண்ணலாம், ரைட். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, பாஸ்ட்ல பிரைஸ் இங்க வந்திருக்கு, ரைட். இங்க வந்துட்டு பிரைஸ் இதுக்கப்புறம் பயங்கரமா மேல போயிருக்கு, ஓகேவா. அப்போ திருப்பி இந்த இடத்துல பிரைஸ் வரும்போது இதே மாதிரி நல்லா மேல போகும் அப்படிங்கறத நம்மளோட கன்க்ளூஷன், ரைட். புரிஞ்சுதா? இப்போ அது மாதிரி நடந்திருக்கான்னு பார்ப்போமா? ஒரு டைம், 2 டைம், 3 டைம் வரைக்கும் வர ட்ரை பண்ணிட்டு வாட் இஸ் த பிரைஸ் டன், திருப்பி லைக் இப்போ இங்க வந்துட்டு திருப்பி பிரைஸ் மேல தான் போயிருக்கு. அப்போ இங்க ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல வந்தா பையர்ஸ் எல்லாம் செல் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, அகைன் செல்லிங் நடந்திருக்கு இல்லையா. நவ் கமிங் டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்க பிரைஸ் வந்திருக்கா, இதை ஏன் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு வாட்டி பிரைஸ் இங்க வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரைட். ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ரைட். இப்போ இந்த இடத்துல இது நல்ல பெரிய கேண்டலா வச்சு இட் ஹாஸ் broken the resistance level, ரைட். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் broke ஆயிருச்சு அப்படின்னா now this resistance will act as a this resistance will act as a support. That is the nature of support and resistance level, right. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ், the role of support and resistance level will always interchange. ஒன்ஸ் அது broke ஆயிருச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும், சப்போர்ட்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ்னா அது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு, ரைட். இதை தாண்டி ப்ரைஸ்னால போக முடியல, ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு டைம் ட்ரை பண்ணியிருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. நவ் இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கா, அப்போ இது ஜென்ரலாக நம்ம சப்போர்ட், அண்ட் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, அப்போ இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாமா, ரைட். இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலை இந்த கேண்டில்ஸ் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் பிரேக் பண்ணிருச்சு, பிரேக் பண்ணி கீழே வந்துட்டே இருக்கு. கீழே வந்துட்டு திருப்பி இந்த ப்ரைஸ் மேலே போகும்போது ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண ப்ரைஸ் லெவல் இருக்குல்ல, அது இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும், நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் மேலே போனால் என்ன ஆகும், கீழே வரும். கீழே வரும்போது என்ன இருக்கு, திருப்பி இந்த சப்போர்ட் லெவலை அது பிரேக் பண்ணிடுச்சு, ரைட். நவ் த சப்போர்ட் என்ன ஆகும், கீழே போயிட்டு மேலே வரும்போது it will act as a resistance, right. புரிஞ்சுதா? you got the point or gesture of the support and resistance? anyone? ஹரி, இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள வந்து ஏன் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, மறுபடியும் அது ஏன் டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு? பிகாஸ் பையர்ஸ் வந்து இங்க வாங்கணும்னு நினைக்கல,
இதோட ஓகே. சப்ளை தேவைப்படலை, சப்ளை வரலை, சாரி டிமாண்ட் வரலை. டிமாண்ட் வந்தால் தானே ப்ரைஸ் மேலே ம். போகும். ஓகே. அப்ப இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த இடத்துல டிசைட் பண்றோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த மாதிரி இன்பிட்வீன்ல வந்து வாங்கவே கூடாது. ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது ஓகே. எய்தர் அது வந்து சப்போர்ட் லெவல்ல நம்ம வாங்கலாம், ம். ரைட்? இல்லையா அது ஓகே. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிசிஎஸ்ஸே எடுத்தோம் இல்லையா? டிசிஎஸ்ல இங்க ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா 2-3 வாட்டி வந்து 3-4 வாட்டி வந்து பிரைஸ் மேலே போக ட்ரை பண்ணி இட் டிடன்ட் மூவ் அப் இல்லையா? இட் டிடன்ட் கோ அப். எஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல இப்போ இது பிரைஸ் பிரேக் பண்ணிருச்சு, ரைட்? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வித் a huge candle, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஃபார்ம் ஆகும். ஆயிருக்கு. ம். ஓகே. இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஓகே. ஆகி now the price has gone further more up. இதை டிசிஎஸ் வச்சு சொல்லும்போது கூட உங்களுக்கு இதாக இருக்கும். Let us take a 50. Friends, எல்லாத்துக்கும் புரியுதா? புரியலனா you can interrupt in between and ask also, not a problem. And Hari, I would humbly request you to check their understanding every 1 or 2 slides once, like how you are doing it right now. ரைட்? Great. இங்க ஆக்ட் ஆனது தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, சாரி சப்போர்ட் எவ்வளோ எஃபெக்டிவா இங்க ஆக்ட் ஆயிருக்குன்னு. எஸ். இங்க இருந்த பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. இது எப்படி நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ப்ரீவியஸா நீங்க எடுத்து பார்த்தாலும் பிரைஸ் இங்க வரும்போதெல்லாம் இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி மேலே போயிட்டே இருந்திருக்கு, ரைட்? ஓகே. ஒன்ஸ் இது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி மேலே போக ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்கு, மேலே போக ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்கு, அகைன் நல்லா டெசசிவா மேலே போயிருக்கு. இப்போ இட் கேவ் அஸ் அ கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நவ் வி கேன் ஏபிள் டு சே இது நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, ஈவன் தோ இட் மேட் அன் ஆல் டைம் ஹை, இந்த ஹெச்டிஎஃப்சி வரலாற்றிலே இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் பிரைஸ் போயிருக்கு. அவ்வளவு தூரம் மேலே போயும் அது அங்கிருந்து ஃபாலோ ஆகும்போது நமக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருந்ததா சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ அப்போ நம்ம சப்போர்ட்ல வந்து நம்ம பை பண்ணிருந்தோம் அப்படின்னா we can able to make trade, right? Got it? Anybody any doubt? Yeah, got it. Got it. Thank you. Support explain சொல்லுங்க சார். சப்போர்ட்னா தாங்கி பிடிக்கிறது. ஒரு இடத்துல பிரைஸ் விழுகும் போது அதை தாங்கி பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் சப்போர்ட். ஸோ எப்பவுமே சப்போர்ட் நீங்க டிரா பண்ணும்போது ட்ரை டு ஹேவ் இட் இன் அ ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சு இந்த பாக்ஸ் வரைஞ்சதுக்கும், ரைட், வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் இதை பார்க்கறதுக்கும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? எதனால இது சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு? ரைட், இங்கே வந்து வீக்லியில் நமக்கு ப்ரைஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, இட் டிடன்ட் பிரேக் த்ரூ. இங்கே ட்ரை பண்ணியிருக்கு, இட் டிடன்ட் பிரேக் த்ரூ, இட் ஃபால் டவுன், ரைட்? இங்கேருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரை பண்ணியிருக்கு, இட் டிடன்ட் மேக் த்ரூ, ரைட்? இங்கே வந்து தான் இப்போ பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி ஹரிசாண்டல் லைன்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன்னா, கனெக்டிங் தி ஸ்லோஸ், ரைட்? அதே மாதிரி இந்த ஹைஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்?
இப்படி கலெக்ட் பண்ணலாமா? ரைட்? நம்ம கனெக்ட் பண்ணலாமா? அப்போ இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகணுங்கிறதுல, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கூட நமக்கு டவுன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வரும்போதெல்லாம் என்ன இருக்கு, நமக்கு ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கு. அப்போ திஸ் ஆக்ட்ஸ் இஸ் அ வெரி குட் சப்போர்ட். ரைட்? அதே இந்த இடத்துல போகும்போதெல்லாம் ப்ரைஸ் என்ன இருக்கு, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. 1 2 3 4 5 6 7 7 வாட்டி இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரைட்? அப்போ இந்த 1723 அப்படிங்கிற நம்பர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்கு, இன்னும் கீழே வந்தோம் அப்படின்னா ரைட் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே இருக்கு இல்லையா? ஒன் டூ த்ரீ. ரைட்? நாளைக்கு ரிசல்ட் வரப்போது, இது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதா இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத வச்சு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வி ஷுட் என்டர் அ ட்ரேட். ரைட்? காட் இட்? கார்த்தி புரிஞ்சுதா உங்களுக்கு? நித்யா மேம், சத்யா மேம்? சரி. எஸ், வைத்தீஷ் காட் இட்? Yes sir, Hari, புரியுது. ஓகே. எஸ் சார். ஓகே. ஆர்த்தி மேம் உங்களுக்கு ஓகேவா? எஸ் சார். ஓகே. ஸோ இதுதான் ஃப்ளிப்பிங் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் ஹேவ் சப்போர்ட். இட் ஆக்ட்ஸ் அஸ் சப்போர்ட். அது எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா வித் அ ஹியூஜ் பாடி ஆஃப் அ கேண்டில் ப்ரோக் பண்ணுச்சு அப்படின்னா தான் வி ஷுட் கன்சிடர் இட். ரைட்? அடுத்து இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இண்டிகேட்டர்ஸ் ஆர் டூல்ஸ் ஆர் மெட்ரிக்ஸ் யூஸ் டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் மார்க்கெட் டேட்டா. நம்ம நேற்று பிஇ, பி பை பி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரேஷியோஸ் இல்லையா? இந்த இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இது வந்து நல்ல ஸ்டாக், இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் நல்ல ஸ்டாக். இப்போ வந்து புக் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் வெரி சீப் ஸ்டாக், வி கேன் ஏபிள் டு கன்சிடர் இட். புக் வேல்யூ வந்து 1க்கு மேலே இருக்கு அப்படின்னா தென் the stock is very expensive, so we should not consider it அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி we have certain indicators to say whether the stock is in uptrend or downtrend. Right? First வந்து there are different types of indicators. First are the trend indicator. Trend indicator அப்படின்னா என்னன்னா EMA or SMA, அதாவது மூவிங் ஆவரேஜஸ். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு 20 டேஸோட டேட்டாஸை எடுத்துட்டு அந்த டேட்டாக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்தோம், அந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரேஜ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் போகுதுன்னா அந்த 19th டேலேருந்து 23 டேலேருந்து அதுக்கு அடுத்த டே வந்து 23 டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு இண்டிகேட்டர் இஎம்ஐ ஆட் பண்ணுறேன். ரைட்? இப்போ நான் இந்த இண்டிகேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் 20 டேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த ப்ரைஸ், இந்த லைன் வந்து எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபர்கெட் அபவுட் தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்? இந்த லைன் எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இது எப்படி மூவ் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து இது அப் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேருந்து இது இப்போ கன்சாலிடேஷன் பிளேஸில் இருக்குது, மேலேயும் போல கீழேயும் போல. ரைட்? ஈஸியாக நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அதே மாதிரி இஃப் த ப்ரைஸ் இஸ் அபவ் த இண்டிகேட்டர்னா ஐ கேன் ஏபிள் டு பை இட். ரைட்? இஃப் த ப்ரைஸ் இஸ் பிலோ த இண்டிகேட்டர் அப்படின்னா தென் ஐ ஷுட் ஹேவ் டு செல் இட். நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் எங்கே வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணுவேன்? இங்கே வாங்கிட்டு இந்த ப்ரைஸ் இங்கே வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். திருப்பி இங்கே செல் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது நான் பை பண்ணிடுவேன். இந்த இடத்துக்கு போனால் செல் பண்ணிடுவேன். ரைட்? இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணிடுவேன். திருப்பி இங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இங்கே வரும்போது பை பண்ணுவேன். ரைட்? அப்போ இதுக்கு மேலேயே இருக்க வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன்.
ஸோ இது மாதிரி இந்த ப்ரைஸ் லைனை வச்சுட்டு இந்த இண்டிகேட்டரை வச்சுட்டு we can able to trade it, ரைட்? இது வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இண்டிகேட்டர். மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மொமெண்டம் பையிங்ல இருக்கா, அதாவது மொமெண்டம்னா என்ன, ஒரு சடன் ஃபோர்ஸ் இல்லையா, ஒரு சடன் இம்பாக்ட். அந்த மொமெண்டம் இந்த ஸ்டாக்ல இப்போ சடனாக எப்படி இருக்கு, அது பையிங் சைடில் இருக்கா செல்லிங் சைடில் இருக்கா அப்படிங்கிறது வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ். வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் ஹை பிரேக் மேக் பண்ணும், எவ்வளவு தூரம் லோ மேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு we have volatility indicators, that is called as Bollinger Bands. இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு பெரிய கேண்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட ரைட், ஒரு டெசிசிவ் பிரேக் இருக்கும்போது தான் நம்ம அதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு பெரிய பாடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அது மாதிரி இந்த இடத்துல இந்த வால்யூம்ல we have to consider, இந்த இடத்துல ஏதோ சம்திங் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரைட், இங்க எவ்வளவு வால்யூம் நடந்திருக்கு, மோர் தென் 289 million of shares has been transferred here at this day, which is 26th August 2024. Right? Next, for example, T6. டிசிஎஸ்ல என்ன நடந்திருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 14 மில்லியன் ஷேர்ஸ் வந்து இங்க இது பண்ணிருக்காங்க. அப்போ இங்க வால்யூமும் ஹையா இருக்கு, பெரிய கேண்டிலா பிரைஸும் மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா ஸ்டாக் இஸ் டவுன் ட்ரெண்ட். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லயும் இட் ஹஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்லயும் இட் ஹஸ் ஷோன் டவுன் சைடு, ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பை ரைட் நவ். வால்யூமும் என்ன வந்திருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, செல் வால்யூம். இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் செல் வால்யூம், ரைட்டா? 14 மில்லியன், 10 மில்லியன், 12 மில்லியன், ரைட்? இது மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கு, ரைட்? இங்க வந்து கேட்பீங்க, இங்க வந்து ஒரு 14 மில்லியன் நடந்திருக்கு, இங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். இதை வந்து நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா எடுத்துட்டே இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு சிம்பிள் பாயிண்டா நீங்க உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் ஹை வால்யூம் தென் இந்த ஸ்டாக் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் டு மூவ், ரைட்? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, ஹியூஜ் கிரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் ஆஃப் 24 மில்லியன். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வால்யூமே வரல, பாத்தீங்களா? ஸோ இதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற இங்கேயும் வந்து இது போயிருக்கு, பட் சி த வால்யூம் ஆவரேஜ் ஆஃப் 12 மில்லியன். இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் ட்ரேடிங் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு ஆவரேஜ் ட்ரேடிங் கெப்பாசிட்டியில இந்த ஸ்டாக் வந்து பெருசா மூவ் ஆயிருக்கா அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அ ரியல் பிரேக் அவுட். நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு ஸ்டாக்கோட ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது வெறும் பி பை வி, வெறும் பி பை இ மட்டும் வச்சு பார்க்காம மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்குறோமோ, அது மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் இண்டிகேட்டர்ஸ் கூட நீங்க எப்பயுமே வால்யூமை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மேக் அ குட் டெசிஷன், ரைட்? எப்பயுமே ஒரு இண்டிகேட்டரோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயோ வால்யூமை நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது யூ வில் ஹாவ் அ பெட்டர் ரிசல்ட். அது கரெக்டா இருக்கிறதுக்கு தெரியும். பிகாஸ் ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கா, பட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிட்டு ஒரு 4 நாள் இங்கே சுத்தி இருக்கான், பட் 5வது நாள் அல்டிமேட்டா கீழே வந்திருக்கான், ரைட்? இப்போ இதுக்கு என்ன காரணம், இப்போ நீங்க இந்த வால்யூம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாக்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் வால்யூம் தான், வால்யூம் பெருசா இல்லாம பிரைஸ் மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு. அப்ப சம்திங் இஸ் ஃபிஷி, வி ஷுட் நாட் என்டர் ரைட் நவ. அதுவே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வால்யூமே ஹையர் இருக்கு, ரைட்? 24 மில்லியன் விச் இஸ் ஆவரேஜா 12 மில்லியன் நடக்கிற இடத்துல டபுள் த குவான்டிட்டி நடந்திருக்கு. அப்ப நவ் இட் இஸ் a clear break out. நான் இங்க என்ட்ரி ஆனேன்னா 4100ல இருந்து 4500 வரைக்கும் 400 பாயிண்ட் ஐ கேன் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். ஏன் நான் இங்க வெளியே வரேன் அப்படின்னா திஸ் இஸ் அ ட்ரெண்ட் லைன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வச்சு we have to, we can or may have make a trade over there,
ரைட்? இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்? இந்த ரெசிஸ்டன்ஸை இது பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. இந்த சின்ன செகண்டரி, அதாவது செகண்டரி ட்ரெண்ட்லேருந்து இதோட பிரைமரி ட்ரெண்டுக்கு எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. செகண்டரி ட்ரெண்டில் இது டவுன்ஃபாலில் இருக்கு, அப்பர் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சு வித் அ நைஸ் வால்யூம் இல்லையா? அதே இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆன லெவலையும் இந்த பிரைஸ் வித் அ ஹியூஜ் வால்யூம், டபுள் த குவான்டிட்டி ஆஃப் வால்யூம்ல பிரேக் பண்ணிருக்கு. செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட், இந்த இண்டிகேட்டருக்கு மேலே ட்ரேட் பண்ணுது. 20 மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டருக்கு மேலே ட்ரேட் ஆகுது. தேர்ட் கன்ஃபர்மேஷன். ரைட்? இது எல்லாமே கிடைச்சனால நான் இப்போ இந்த ட்ரேடுக்குள்ள போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் ஏன் இங்கே வெளியே வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னாலே இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன். அப்போ ஸ்டாக் திருப்பி மேலே போக தான் போகுது. பட் இந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்க ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு நீங்க தானே கவலையில் இருக்கணும். நம்ம அதுக்கு ஒரு ப்ராஃபிட், டீசென்டான ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துட்டா வி வில் பி வெரி ஹாப்பி. திருப்பி நம்ம இந்த விட்ட இடத்துல இருந்து கூட இந்த ரேலியை நம்ம பிடிக்க முடியல. நம்ம இங்க வாங்கியிருக்கோம், இங்க விட்டுட்டோம், திருப்பி வித்த இடத்துல வாங்கினா நம்மளோட ஆவரேஜ் சேம் தானே. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரைட்? காட் இட்? எனி டவுட்ஸ்? ரைட்? மூவிங் ஆன். தேர்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ். சார்ட் பேட்டர்ன்ஸோட வில் வைண்ட் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ சார்ட் பேட்டர்ன்ல தேர் ஆர் 2 types ஆஃப் பேட்டர்ன்ஸ். ரைட்? ஒன் இஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன், செகண்ட் ஒன் இஸ் அ கண்டினியூஷன் பேட்டர்ன். ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, ஒரு டவுன்ஃபால்ல வந்துட்டு இருக்க ஸ்டாக்கு எப்போ அது ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போகும், ஓகே, இல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்க போயிட்டு இருக்க ஸ்டாக்கு எப்ப டவுன்ஃபால் ஆகி ரிவர்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பி வரும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி சில சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? இல்ல இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு, இப்போ செகண்டரி ட்ரெண்டா அது கீழே வந்துட்டு இருக்கு, இது எப்போ திருப்பி மேலே போகுமா இல்லை திருப்பி இதே மாதிரி கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம அந்த கண்டினியூஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா we can able to. ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய இருக்கு. அதில் நம்ம பேசிக்காக ஒரு 3 பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம். ரைட்? டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ரவுண்டிங் பாட்டம் அண்ட் கப் அண்ட் ஹேண்ட். ரைட்? இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே. டபுள் டாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன். அதாவது ஒரு பிரைஸ் டவுன்ஃபால்ல வந்துட்டே இருக்கு. ரைட்? டவுன்ஃபால்ல வந்துட்டே இருக்கு. டவுன்ஃபால்ல வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது, தென் அகைன் ரிஜெக்ட் ஆகுது. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? டவுன் ட்ரெண்டா இருந்தா அகைன் இந்த லோவை விட அகைன் நமக்கு ஒரு லோ வச்சிருக்கணும் இல்லையா? பட் அது வைக்கல. இது மாதிரி அது ப்ரீவியஸ் லோலேயே நின்றுட்டு இட் இஸ் அகைன் கோயிங் அப். அப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கன்சிடர்ஸ் அ டபுள் பாட்டம் அண்ட் த ஸ்டாக் இஸ் ரிவர்ஸ்ட் ஃப்ரம் டவுன் ட்ரெண்ட் டு அன் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி இந்த டபிள்யூ மேலே திருப்பி போடுங்க. ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்துட்டே இருக்கு, ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ரைட்? திருப்பியும் அதே இடத்துக்கு மேலே போக ட்ரை பண்ணுது, பட் அதை விட பெரிய மேலே போக முடியல. ஓகே. அப்போ அங்கேருந்து கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை வச்சுட்டா இப்போ என்ன ஆகும்? இட் இஸ் அகைன் கம்மிங் இன் டு அ லோயர் லோ ஃபார்மேஷன். ரைட்டா? அப்போ இந்த ஸ்டாக் இஸ் டென் டு பி ரிவர்ஸ்ட் இன் டவுன் ட்ரெண்ட். ரைட்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோம். OMC. இங்கே ஓஎன்ஜிசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்துட்டே இருந்திருக்கு. ரைட்? கீழேருந்து மேலே வந்துட்டே இருக்க ப்ரைஸ் என்ன ஆகுது? இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு. ஸோ திருப்பி கீழே, திருப்பி இங்கே ஹை வச்சிருக்கு. திருப்பி கீழே வர்ற ப்ரைஸ் வந்து இந்த நெக் லைனை, இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தனால இப்போ இது டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. காட் இட்? புரிஞ்சுதா?
இதோட ஃபார்மேஷன் பேட்டர்ன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வந்த ஸ்டாக் ஒரு எம் ஷேப்பில் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி டவுன் அகைன் இப்போ இது கீழே போயிட்டே இருக்கு, ரைட்? ஸோ இந்த சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எம் பேட்டர்ன்ல இது ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கு. இது டபுள் டாப். ஸோ அப் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக்கு இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த நெக் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த ஸ்டாக்ல இருந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா வெளியே வந்தோம். அகைன் இது சப்போர்ட்டா இருந்த இடத்துல இப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி கீழே வருது. ஸோ திஸ் கிவ்ஸ் அ கன்ஃபர்மேஷன் that the stock is again in a downtrend, right? Okay, இதே double bottom. Okay, infi இங்க தெரியுதா இந்த டைம் ஃப்ரேம்ல? டவுன் ஆகும்போது we can buy it. எஸ் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன் ஆயிருக்கு, ரைட்டா? இது அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. வாட் இட் ஹேப்பன், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, ரைட்? திருப்பி அகைன் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, பட் இட் குடன்ட் கோ அப். திருப்பி கீழே வந்திருக்கு. இப்போ திருப்பி இங்கே வரும்போது இதே இடத்துல சப்போர்ட் வச்சிருக்கு. பிகாஸ் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு சப்போர்ட் ஜோன்ல க்ளோசிங் இந்த லெவலை விட மேலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே க்ளோசிங் மேலே இருக்கு, ரைட்டா? அப்போ இங்கே அகைன் மேலே போகும்போது என்ன இருக்கு, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த நெக்லைன் தான் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட்? இப்போ இந்த நெக்லைன் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், திருப்பி இது கீழே வரும்போது இட் அகைன் டுக் அ சப்போர்ட். நவ ரெசிஸ்டன்ஸ் பிகேம் சப்போர்ட் அண்ட் தி ஸ்டாக் ஃப்ளூ ஹை, ரைட்? புரிஞ்சுதா இந்த பேட்டர்ன்? டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு it came down, tried to move up, couldn't, came down, took support at the same level, break, retested, flew, right? இது ஒரு W பேட்டர்ன், W மாதிரி இருக்கா? ஸோ அதனால தான் இது W பேட்டர்ன் சொல்றாங்க. வேற ரவுண்ட் டபுள் பாட்டம், ரெண்டு பாட்டம் வச்சிருக்கா, ரைட்? ரெண்டு பாட்டம் வச்சு மேலே போயிருக்கு. அப்போ இதுதான் வந்து டபுள் பாட்டம். Any doubts with the double bottom and double bottom and double top? Right? Okay. இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப் கீழே வந்திருக்கு, சப்போர்ட் நெக்லைன் மேலே போயிருக்கு. செகண்ட் டாப் ரிஜெக்டட், நெக்லைன் பிரேக்ஸ், கேம் டவுன், அகைன் ரீடெஸ்டட், கன்ஃபர்மேஷன், டவுன் ட்ரெண்ட், ரைட்? இதே இது டபுள் பாட்டம், down trend, came down, went up, formed a neckline, came down, again took a support and formed. இப்போ நமக்கு இந்த பிரைஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? இந்த மாதிரி இந்த நெக்லைன் இது பிரேக் பண்ணும்போது தான் we can able to confirm that இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, so that இந்த ஸ்டாக் இன்னும் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும் அப்படின்றது. பிகாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் a study of past price action. Right? Everybody got cleared with double top and double bottom? Right? Okay? Okay, sir. Okay. Next, we come to rounding bottom. Rounding bottom அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், ரைட்? ஸோ இப்போ இந்த ரவுண்டிங் பாட்டம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வருது, ப்ரைஸ் இந்த இடத்துல டிக்ளைன் ஆகிட்டு ஒரு கர்வா ஒரு ரவுண்டா அப்படியே வந்துட்டு இட் வில் ஹேவ் ஹியர், ரைட்? ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் ஹேக்ட் ஆகும், ரைட்? இது எப்படின்னா, இந்த ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே இன்னொன்று நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அது மேலேருந்து கீழே வந்தால் மேலே போகும், கீழேருந்து மேலே வந்தாலும் அகெயின் இட் வில் ரவுண்ட் அப் அண்ட் அகெயின் மேலே போகும், right? It acts as a both rounding, reversal and a continuation pattern. For example, rounding bottom we can able to take what share,
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மில் என்ன இருக்குது, ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, பட் அழகா ஒரு கர்வ் வந்திருக்கா, அழகா ஒரு கர்வ் போட்டு it again continued the journey towards up. Right? Where ITC. சரி, I just want to ask one question. இப்போ சன்ஃபார்மா காமிச்சிங்க இல்லையா? ஓ, ஃபார்மா உங்க டிபார்ட்மெண்ட் இந்த சொல்லுங்க. கர்வ் அதனால தான் வரேன். இப்போ சன்ஃபார்மா அந்த கர்வ் பேட்டர்ன் வந்து ஒரு தடவை ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால அதை வச்சு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றீங்க. பட் இதே ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கா அதே இதுல பாருங்க? இல்ல, இதே இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்க கூட ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? தெரியுது உங்களுக்கு? அது டபுள்யூ மாதிரி தான் தெரியுது. இதோட பிரைஸ் ஃபங்க்ஷன் எப்படி அப்படியே பாருங்க. இங்க தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பட் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்குல்ல. ஓகே, ரைட்டா? இங்க தான் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ரீப்ளே கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் இது வரைக்கும் தான் நீங்க இந்த நாள்ல தான் இருந்திருப்பீங்க, ரைட்டா? இல்ல இன்னும் இங்க கூட போயிருக்கேன், இப்படிதான் இருந்திருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ என்ன இருக்கும், இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு இங்க போயிட்டு இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த கர்வை உடைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அகைன் அந்த அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? வேற இங்க நெக்லைன் பாருங்க, இங்க நெக்லைன்ல டபுள் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்குல்ல, நீங்க டபுள் பாட்டமா கன்சிடர் பண்ணலாம். இங்க அகைன் ரிஜெக்ட் ஆயிருக்குல்ல, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணலையே. சோ அதனால இது வந்து ரவுண்டிங் பாட்டம். ஓகே, சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகே, அது சோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் ஒவ்வொரு இதுலயும் இல்லையா? அதேதான், அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு மெயின் பார்ட். ரைட்? நெக்ஸ்ட் கமிங் டு நெக்ஸ்ட் கப் அண்ட் ஹேண்டில். கப் அண்ட் ஹேண்டில் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இது ஏன் கப் அண்ட் ஹேண்டில்னா, இப்போ ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்துச்சா, அதே பக்கத்துல இன்னொரு சின்ன ரவுண்டிங் பாட்டம். இதை பார்க்க எப்படி இருக்கு, ஒரு கப்பு மாதிரி இருக்கா, கப்பு வித் ஹேண்டில். ஒரு டீ கப், சாசர் கப் நம்ம பிடிச்சோம்னா எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அது மாதிரியான ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபார்மேஷன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு கொடுக்கறதுனால we consider it as கப் அண்ட் ஹேண்டில். கப் அண்ட் ஹேண்டிலுக்கு எக்ஸாம்பிள் ரைட், we made a trade itself, I think so. Yes, that is good. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே அப் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கு, ரைட்? அப் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கு. என்ன இருக்கு, இங்கே கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த டைம் ஃப்ரேம் கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் இட் couldn't. திருப்பி அகெயின் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இருக்கு. பட் நவ் see how beautifully it has broken, right? How beautifully it has retested. How beautifully இப்போ இது சப் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆனோனையும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இட் வென்ட் ஹை அண்ட் ஹை. தெரியுதா உங்களுக்கு? இட் வென்ட் ஹை. இந்த கப் அண்ட் ஹேண்டில் நம்ம டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த கப்போட டெப்த் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெப்த் இதை நீங்கள் மெஷர் பண்ணி அப்படியே நீங்கள் இங்கே தூக்கி வச்சிங்கன்னா போதும். திஸ் வில் பி யுவர் டார்கெட். இந்த அளவுக்கு போகணும் ப்ரைஸ், ரைட்? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நான் எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறேன்,
எந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா என்னோட அசம்ஷன் தப்பாக இருக்கு, ஸோ தட் ஐ எம் எக்ஸிட்டிங் அவுட் ஆஃப் த ட்ரேட். கரெக்டா? அப்போ நான் இங்கே இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இதை எப்படி நான் இங்கே இப்போ எனக்கு என்ட்ரி ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ட்ரி இடம் என்ட்ரி, நான் இதில் ரீடெஸ்ட் பண்ணி இங்கே வரும்போது என்ட்ரி ஆகிறேன். ரைட், இங்கே வரும்போது நான் என்ட்ரி ஆகிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்போட லோ இதில் தான் இருக்கும், இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். என்னோட டார்கெட் எங்க? என்னோட இந்த ஹைட். ரைட்டா? அப்போ நான் இந்த ட்ரேடை நான் எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணனா ஈவன் தோ இட் கேம் ஸ்லோ க்ளோஸ் டு மை ஸ்டாப் லாஸ், ஐ வெயிட்டட் இட் அண்ட் மை டார்கெட் அச்சீவ். இல்லையா? ஸோ இது எத்தனை நாள் நடந்திருக்கு? ஜான்ல ஆரம்பிச்சு ஜூலையில் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸலன்ட் செட்டப் ஃபார் அ ஸ்விங் ட்ரேட். இப்படி தான் ஒரு ஸ்விங் ட்ரேட் நம்ம பண்ணோம். நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும், லாஸ் வந்தாலும் நான் எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியும். அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரியான தான் என்னோட ட்ரேட் செட்டப்பை. நான் அதனால தான் சொல்லுவேன், நம்ம ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அகைன் கமிங் டு திஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா, ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும், இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ரைட், அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும், இட்ஸ் ஷோ ரிஜெக்ஷன், கம் டவுன், இட் வில் அகைன் கோ அப். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிட்டு திருப்பி வரும். இது ஏன் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறோம்னா, நம்மளோட ஹெட் இது ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறனால சார்ட்டில் வி கன்சிடர் திஸ் அஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட், இதே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா என்ன? அப்படியே தலைகீழாக நம்ம திருப்பி போட்டு, நம்ம தலைகீழாக தோணும்னா எப்படி இருக்குமோ, நம்ம ஹெட் முன்னாடி இருக்கும், 2 ஷோல்டர் இருக்கும். ரைட், இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க். ரைட், ஆக்சிஸ் பேங்க் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிறது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். இங்கே வந்து என்ன இருக்கு? ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் லோவை விட லோவாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட், திருப்பி இங்கே போய் ட்ரை பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண முடியல, அகெயின் இட் கேம் டவுன். பட் இந்த ரைட் ஷோல்டரையும் அதோட சப்போர்ட்டையும் அது வந்து பிரேக் பண்ணுது. ரைட், அப்போ என்ன இருக்கு? அகெயின் இட் வெண்ட் அப். அப்போ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது வித் ஹியூஜ் வால்யூம். ரைட், அப்போ அகெயின் நான் இப்போ எப்படி கப் அண்ட் ஹேண்டில் நான் வந்து என்ன பண்ணணும், அதே தான். இதோட லென்த்து நான் டார்கெட். ரைட், இதோட ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், பாட்டம் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சா அழகா எத்தனை நாள்? 25th ஏப்ரல் டு 31st மே, ஏப்ரல் மே, ஒரே மாதம் ட்ரேடு. கேன் வி ஏபிள் டு டூ தட்? இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பாருங்க. இப்போ கரண்ட்ல ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் காட்டலாம். தட் இஸ் நிஃப்டி. நிஃப்டியோட 4 hours டைம் ஃப்ரேம் இது. டெய்லி சார்ட் கொண்டு நம்ம எடுத்துக்கோங்க, நம்ம கிளியராக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க நிஃப்டி, இட் இஸ் ஃபார்மிங் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, பட் இஸ் இட் கன்ஃபார்ம்டு yet? கேன் எனிஒன் சே இது கன்ஃபார்ம் ஆயிருக்கா? நோ, நெக்லைன் பிரேக். நெக்லைனை பிரேக் பண்ணல, ஏன்னா க்ளோஸ் மேலே இருக்கு. இதை நான் அப்படியே வீக்லியில் போனேன்னா எனக்கு அழகா தெரியும். கரெக்டா? க்ளோசிங் நெக்லைனுக்கு கீழே இல்லை, அப்போ இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு yet. ரைட்டா? Do we got the point? ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்து அது ரீடெஸ்ட் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ட்ரேடுக்குள்ளே போவோம். அக்ரெசிவ் ட்ரேடர் இல்லை, இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம தேர்ட் அசம்ஷனாக பண்ணோம். ரைட்டா? அசம்ஷன் நம்ம தேர்டாக பார்த்தது என்ன? நமக்கு கிரீட், ஃபண்டமெண்டல், ஃபியர் இது எதுவுமே இல்லாமல் இந்த செட்டப் நடந்தால் மட்டும்தான் நான் ட்ரேடுக்குள்ளே போவேன் அப்படிங்கிறதுல நமக்கு நாமே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது தான் தேர்ட் அசம்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ். இல்லையா? அதுதானே இப்போ நம்ம பண்ணோம். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது, கன்ஃபர்மேஷன் வந்தால் அதுக்கு ஃபியர் பண்ணக்கூடாது. ரைட்?
அசம்ஷன் என்னென்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரு ப்ரைஸ் கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் எப்பயுமே. ரெண்டாவது, ப்ரைஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ், ரைட்? மூணாவது, நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் இதுக்கு எல்லாமே நம்ம போட்ட செட்டப்க்கு, அதாவது நம்ம பண்ணுற இப்போ இந்த பேட்டர்ன் அனாலிசிஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலோ அதுக்கு வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் வி ஷுட் என்டர் அ ட்ரேட். அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வி ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் அ மெக்கானிக்கல் மைண்ட் தட் இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட். அது அதில் என்ன நடக்குதோ ஐ எம் ஹாப்பி வித் தட், ரைட்? இதுதான் எப்பயுமே நமக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்க வேண்டியது, ரைட்? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு வர்றது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், ரைட்? நோ யுவர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஒரு என்ட்ரி எப்போ, எக்ஸிட் எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? செகண்ட் பாயிண்ட், ட்ரேட் யுவர் பொசிஷன்ஸ் வித் ஸ்டாப் லாஸ். நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணீங்கனாலும் தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரேடே பண்ணாதீங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ் ஃப்ரம் மை சைட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் மேலே நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா எமோஷனலி யூ வில் கெட் அட்டாச்ட். அது மேலே போகும், கீழே வந்துச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் மேலே போயிடும் அப்படின்னா அது மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நெகட்டிவ்ல இருக்கும்போது உங்கள் காசு நீங்கள் ஹார்டாக ஏர்ன் பண்ண மணி எல்லாமே வந்து உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ டோன்ட் ட்ரேட் வித்வுட் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி டோன்ட் அலோகேட் மோர் தென் 10 to 20% ஆஃப் யுவர் கேபிட்டல் இன் அ சிங்கிள் ட்ரேட். என்கிட்ட 1 லட்சம் இருக்குது அப்படின்னா ட்ரை டு ஸ்ப்ளிட் அப் வித் 5 ஸ்டாக்ஸ். 1 லட்சத்துக்கு 5 ஸ்டாக் வாங்க. ஒரே ஸ்டாக்ல கொண்டு போய் மொத்த பணத்தையும் போடாதீங்க, யாராவது சொன்னாங்க அப்படின்னு, ரைட்? ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் குறைஞ்சாலும் இன்னொரு ஸ்டாக் மேல வரும்போது உங்க போர்ட்ஃபோலியோங்கிறது பேலன்ஸா இருக்கும், ரைட்? அப்படிதான் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு க்ரோ வெல்த். இப்போ ஏன்னா நீங்க 1 லட்சத்தை ஒரே ஸ்டாக்ல போட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் விடுற வழி தான் உங்களோடது. அது மேல போனா சந்தோஷம், கீழே வந்தா துக்கம். இதுவே நீங்க 5 ஸ்டாக்ல டிஃபென்சிவா போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் கீழே விழுக்கும்போது, இப்போ பேங்க் கீழே வரும்போது ஐடி மேல போகும், ரைட்? டோட்டல் மார்க்கெட்டே கீழே விழும்போது எஃப்எம்சிஜி, டிஃபென்ஸ் செக்டார், ஃபார்மா செக்டார் இதெல்லாம் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடு செக்டார்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் முடியுது அப்படின்னா மொத்தமாக கொண்டு போய் ஜீரோவில் தள்ளி விட்டுற மாட்டாங்க எல்லாத்தையுமே, இல்லையா? ஒரு ஸ்டாக் கீழே வந்தால் ஒரு ஸ்டாக் நல்லது. இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸே பார்த்தோம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரிலையன்ஸுக்கு கெட்டதாக இருந்தாலுமே பெயிண்ட் கம்பெனிக்குலாம் நல்லது தானே, இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக வைக்கணும். ஒரே ஸ்டாக்ல டோட்டல் அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? ஆல்வேஸ் அனலைஸ் த ரிஸ்க் ரிவார்ட். நான் எடுக்கிற ரிஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இந்த டாக்டர் ரெட் ட்ரேட்லேயே காமிச்சேன் இல்லையா? டாக்டர் ரெட் ட்ரேட்ல நான் இது பண்ணேன். இப்போ என்னோட ரிஸ்க் ரிவார்ட் என்னவா இருக்கு? இங்கே 1.5 இருக்கு, ரைட்? 1.5ங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நான் 1.6 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் 1 ரூபாய் இழக்க ரெடியாக இருக்கேன். ஸோ என்னோட ரிஸ்க் இப்போ நான் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் அ மோர் ப்ராஃபிட். லாஸ் பண்ணாலும் ஐ வில் ஹாவ் அ மினிமம் லாஸ். அது மாதிரி இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்டோட கம்பேரிசன் தான் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் தெரிஞ்சு போங்க. ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க்கை விட உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்களை ரிவார்டை விட உங்களோட டார்கெட்டை விட ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுதான் இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்றது, ரைட்? பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன்ட் கிவ் இன் டு ஃபோமோ. அதாவது ஃபோமோனா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ இந்த ஸ்டாக் இப்படி போகுதுன்னு சொல்றாங்களே, பயங்கரமான கிரீன் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்களே, மேலே ஏறுதே, பிரைஸ் மேலே ஏறுதே, நான் இன்னும் வாங்கணுமே அப்படின்னு போய் ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க. ஆல்வேஸ் ஹாவ் அ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம பிரேக் அவுட் ஆனோடனே வாங்கலாம். அந்த ஸ்டாக் திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற என்ட்ரி ட்ரேட், ரைட்டா? அதை எப்பயுமே ஒரு டிசிப்ளின் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் என்னதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சிருந்தாலும், என்னதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிருந்தாலும், என்னதான் ஒரு ஸ்டாக்கோட இன்சைட் அவுட் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தாலுமே, ரைட், ஒரு ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அன் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா
உங்கள் கண்ணு முன்னாடி குறையிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட சேவிங்ஸ், உங்களோட வாழ்க்கை, நீங்கள் ஹார்ட் அண்ட் ஏர்ன்டு மணி. அதனால எப்பயுமே உங்களோட ஸ்கில்ஸையும் ப்ராசஸையும் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா எமோஷ்னலாக வீக் ஆகாது. கீழே வந்தாலும் மேலே போகும். சேம் இங்கே ஸ்டாக் ரைட்டிங் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் மேலே போச்சு, ஐயோ டார்கெட் அடிக்கல, கீழே வந்துருச்சு, இப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சுமேன்னு நான் இங்கேயே கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் லாஸ்ட்டில் தான் எண்டாயிருப்பேன் இல்லையா? ஐ வெயிட்டட், கொஞ்சம் வெயிட் பண்ணி என் ஸ்டாப் லாஸ் வந்தால் நான் கொடுத்துட்றேன், ஓகே நோ இஷ்யூ. பட் அது வரைக்கும் ஐ வெயிட்டட், தென் இட் கேவ் மீ ஃபுல். எந்த ஸ்டாக்குமே நீங்கள் எடுத்தோன்னே மேலே போகும்ன்றத மறந்துருக்கு. இட் வில் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ், இட் வில் கிவ் யூ ஃபியர், இட் வில் மேக் யூ கிரை. அதுக்கப்புறம் தான் அது அதோட விஷயத்த கொடுக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்ணில் காட்டும். எனி திங் தட் ஏர்ன்ட் வெரி சிம்பிள் நமக்கு வந்து அதோட அருமை தெரியாது, ரைட்? ஸோ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வித் யூ. ஓகே, காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன, 5 நாள் கிளாஸ் முடிஞ்சாச்சு. நமக்கு ஒரு அளவுக்கு ஐ பிலீவ் தட் நீங்கள் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த ஒரு லெவல் ஆஃப் அவேர்னஸை விட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டீப்பர் அனாலிசிஸோ ஒரு தாட் ப்ராசஸோ உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் டு டூ? ஓப்பன் யுவர் டிமேட் அக்கௌண்ட், find a good stock using the analysis that we have taught here, follow simple risk management processes which is very effective, and make profit, right? Thank you everyone, thank you so much for attending the sessions.